அதாவது இந்த குதிரை பேரம் இந்த பேரம்லாம் சொல்றாங்க. எதுக்குங்க குதிரை பேரம்? நாங்கெல்லாம் 25 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் உழைச்சிருக்கிற எதிர்காலமே இல்லைங்கிற நேரத்தில் இது எப்படி பயணிக்க முடியும்? தொடர்ந்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் போன 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக எங்களால் தொகுதிக்குள் எந்த ஒரு பணிகளையும் செய்ய முடியவில்லை. எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு பணியை எங்களால் செய்ய முடியல. ஆனாலும் பொறுத்து கொண்டோம். மீண்டும் எங்களுக்கு இந்த தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற செய்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்ய போகின்றோம்? நாம் தொடர்ந்து ஒரு 25 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி கவுன்சிலராக, எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக, மீண்டும் இந்த 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நாம் என்ன செய்ய போகின்றோம்? அந்த ஒரே முடிவோடு நாங்கள் 4-5 எம்எல்ஏக்கள் முடிவு செய்தோம். நம்மளுக்கு வரக்கூடிய எதிர்காலம் இன்று முழுமையாக தமிழக வெற்றி கழகம் தான் எங்களுடைய எதிர்காலம் என்று முடிவு செய்தோம். அந்த முடிவை நாங்கள், அதாவது இந்த குதிரை பேரம் இந்த பேரம்லாம் சொல்றாங்க. எதுக்குங்க குதிரை பேரம்? நாங்கெல்லாம் 25 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் உழைச்சிருக்கிற எதிர்காலமே இல்லைங்கிற நேரத்தில் இது எப்படி பயணிக்க முடியும்? இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க குதிரை பேரம். எதுக்குங்க குதிரை பேரம்? எங்களை போல இளைஞர்களுக்கு எதிர்காலம் என்ன இருக்குது? நீங்க வழிமுறை சொல்லுங்க. அடுத்த முறை நாங்க உங்களுக்கெல்லாம் இப்படி வருவோம், இப்படி ஆட்சி அமைப்போம், எப்படி நீங்க எதிர்காலம் சொல்லுவீங்க? நாங்கெல்லாம் உழைத்து ஒவ்வொரு கிராமமாக சுற்றி 5 ஆண்டு காலம் ஒவ்வொரு ஊராக சுற்றித்தான் நாங்கள் இந்த இடத்துல வெற்றி பெற்று வந்தோம். நான் இந்த பதவியை ராஜினாமா செய்யறேன்னா எனக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கு, எவ்வளவு உணர்வு இருந்திருக்கு. நீங்க இதையெல்லாம் நினைச்சு பாருங்க.